அடுத்த வார்த்தையாகிய அந்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஏழி ஏலிலாம சபக்தானி என்ற வசனத்தை நம்மத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் மாமா அவர்கள் முன்பாக வந்து இந்த வசனத்தை நமக்கு நம் தியானிப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்தில் அவர்களை நாம் வரவேற்கலாமா? எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 வார்த்தையை தியானம் பண்ணியாச்சு. 4வது வார்த்தையை நாம் பார்ப்போமாக. மத்தேயு 27:45-46. யாராவது ஒருத்தர் சத்தமாக படிங்களே. மத்தேயு 27:45-46. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். இந்த ஒரு வார்த்தையை வேறு மதத்துக்காரெல்லாம் கேட்டுட்டு இவர் எப்படி இவர் தேவன்கிறீங்க, இவர் தேவனே இல்லையே, இவர் இன்னொருத்தர் தேவன்கிறாருன்ட்டு பெரிய பட்டிமன்றமெல்லாம் நடந்திருக்குது. இவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால் பழச ஆதியாகமத்திலேருந்தே வரணும். இடையில ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவர் தேவனேங்கிற சொன்னதுனால இவர் தேவன் இல்லை அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியாது. ஒரு கோர்வையை பழசுலேருந்து எடுத்தோமா, ஆதியில் வந்து தேவன் வந்து உலகத்தை படைத்தார், பாவம் இல்லாத பரிசுத்தமாக படைத்தார். அதில் ஆதாமு ஏவல் முத பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்சு அவருடைய திட்டமே அதில் நில குலைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அப்படியே ஜனங்க பெருகினாங்க. மறுபடியும் பாவம் தொடர்ந்து இருந்தே இருந்தது. பாவத்தை சரி பண்ணுறதுக்காக பிதாவாகிய தேவன் பலிகளை உருவாக்குனார். நீ எந்த அளவுக்கு பாவம் செய்கிறியோ அந்த அளவுக்கு பலி கொடுத்துரு அப்படின்னாரு. போக போக பலி தான் அதிகமாச்ச வழிய பாவம் குறைஞ்சபாடே இல்லை. இன்னும் பிற்காலத்தில் வரும் பொழுது நியாயத்தை பிரமாணம் கொடுத்தாரு. தனி மனித ஒழுக்கத்துக்காக ஒழுங்கும் கிரமமும் அப்படின்னு சொல்லி தலைப்பில் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். அந்த கிரமமும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட்டு அக்கிரமம். ஜனங்க எல்லாருமே அது ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அதை நிறைவேற்ற வந்துன்ட்டு அவர் காலத்துக்கு பின்னால் தான் நியாயப்பிரமாணமே க்ளோஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை யாருமே எடுத்துக்கல. அதுக்கு பின்னால் சோதம் குமாரப்பட்டினம் அக்கிரமம் மிகுதினால் அழிக்கப்பட்டது. ஆண்டவர் படைப்பில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அப்படின்னு தான் படித்தார். ஆனால் இந்த சோதம் குமார ஜனங்க ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் இப்படி புதுமையாக செஞ்சதுனால கட்டும் கோபமாயிட்டார். அக்கினியும் கந்தக மூட்டை அழிச்சிட்டாரு. அடுத்தது நோவா காலத்தில் பாவம் மிகுதியானதுனால உலகம் முழுசுமே பாவம் மிகுதி, உலகத்தையே முழுசுமே அழிச்சிட்டாரு. அழித்த பின்னால் மனஸ்தாப்படுறாரு. ஏற்கனவே மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு மனஸ்தாப்பட்டார். இருந்தாலும் பின்னால் இப்படி உலகம் முழுசும் அழித்ததுக்காக அழிச்சிட்டு அவரே மனம் இறங்கி வர்றாரு. ஜனங்களை நாம் வந்து இதிலிருந்து பாதுகாக்கணும், விடுவிக்கணும் அப்படின்னு அவரே ஒரு திட்டத்தையும் யோசிக்கிறாரு. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுது, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்போ எல்லோரும் ரட்சிக்கணும்னா அத்தனைக்கும் சேர்ந்து ஒரு ஒரு உயிர் பலியாக கொடுக்கணும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு நம்ம வேதம் சொல்லுது. ஆனால் இத்தனை ஜனங்களும் மன்னிக்கப்படணும்னா பரிசுத்த ரத்தம் வேணும். மனுஷர் எல்லாமே பாவம் செஞ்சு தேவ மகிமை இழந்து போயிருந்தாங்க. அதனால் நாம் யாருமே தகுதி இல்லை. அது இல்லாமல் இப்போ என் பாவத்தை இன்னொருத்தர் ஏற்றுக்க முடியாது. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஆண்டவரே தன்னுடைய மகனை அனுப்ப திட்டமிட்டார். மகனை அனுப்பி ஆதாம் பிறந்ததுலேருந்து முடிவு பறிந்து வரைக்கும் எவ்வளவான பாவங்கள் உலகத்தில் இருக்கிறதோ எல்லாத்தையும் முடிவு கொண்டு வர ஆண்டவர் தன் ஒரே பேரான தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக, பாவ நிவாரண பலியாக பூமிக்கு அனுப்பினார். இதை வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஏசியா 7:14 ஒரு கன்னி கர்ப்பவதியாக குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லியிருப்பார். அடுத்த ஏசியா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமே அப்படின்னு அவர் பிறக்கிறது ஏற்கனவே ஏசையா, தானியேல், மீகாவில் பெத்லகேம் தான் பிறப்பாருன்ட்டு எல்லா புக்லேயுமே தீர்க்க தரிசனமாக கொண்டுகிட்டே வந்தார். 1500 வருஷத்துக்கு முன்னால் இருந்த. இப்போ இயேசு பிறந்தார், வளர்ந்தார், ஊழியம் செஞ்சார். நம்ம வார்த்தைக்கு வருவோம். சிலுவையில் அறையப்பட்டாங்க. இந்த 12 மணி இது 3 வார்த்தை பேசுகிறது முழுசுமே 12 மணிக்கு முன்னால். 12 மணிக்கு அதோடு எல்லாம் அமைதியாச்சு. கீழே இந்த ரோமானிய போர் வீரர்கள்லாம் அவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு இருள் சூழுது, அந்தகாரம் சூழுது. ஆண்டவர் பிதாவான தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே அவர் மேலே அப்படியே வண்டியாக மூட்டையாக தள்ளுறாரு. இந்த பாவம் என்ன ஆகுது, இருளில் கொண்டு போய் முடியுது. அது வரைக்குமே இருளாகி போயிடுது. யோவான் ஸ்தானம் 1:29 நம்ம சொன்னபடி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவரே அப்படிங்கிற மாதிரி பாவத்தையெல்லாம் சுமந்துட்டு அதில் தொங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்த கட்டம் என்ன, பிதா பார்த்துட்ருக்கிறாரு, இந்த சூழ்நிலாம் பார்த்துட்ருக்கிறாரு. பிதா பரிசுத்தமானவர். இப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவர் மகனுக்கு எதாவது உதவி பண்ணுவாரா, இல்லை அம்ச நோக்கமாக கதறிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, பிதாவே, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு புலம்புறாரு. அது சொல்கிறது காரணம் என்னென்னா, இவருடைய மகிமை மறைக்கப்பட்டது. பிதாவுடைய மகிமை இயேசுவுக்கு மறைக்கப்பட்டது. ஐக்கியத்தை துண்டிச்சார். ஏன்னா பிதா பரிசுத்தமானவர். பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் பிதாவை தரிசிக்க முடியாது. அதனால் அவருக்கு இவருக்கு உள்ள கனெக்ஷன் குறைஞ்சிருச்சு, கட்டே ஆகி போச்சு. அவர் முகம் தெரியல. அதனால தான் இயேசுவன் சிலுவையில் துடிக்கிறாரு, ஏன் என்னை கைவிட்டுன்னு புலம்புறாரு. அங்கே சொந்த ஜனங்க கை விட்டாங்க, சொந்த ஊர் கை விட்டது, அப்போ கூட கலங்கலை. சீசர்களெல்லாம் அவரை அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் ஓடிட்டாங்க, அதுக்கு அவர் கொஞ்சம் கூட கலங்கலை. நைட்டு முழுசும் வெடி அடித்து உடம்புல ஏகப்பட்ட காயம், உடம்பையே உழுகிற மாதிரி உழுது வச்சுட்டாங்க. அந்த காயத்தை கூட இவர் ஒருபோதும் எனக்கு இந்த காயம் இல்லாத இருக்கணுமே அப்படின்னு அவர் வேண்டுதலும் செய்யலை. எல்லாத்தையும் மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல் அப்படியே ஏற்றுக்கிட்டார். அப்போ அதுக்கு பின்னால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தனிமைப்படுத்தப்பட்டார். இதனால தான் அதுக்கு தான் இந்த வார்த்தையை ஏலி ஏலி இல்லாமல் சபக்தானி, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டுங்கிறாரு. இப்போது இந்த நிலைமை மோசேக்கு வந்தது. யாத்திராகம் 17:6 ஜனங்கள்லாம் தண்ணியிலன்னு முறுமுறுக்கிறாங்க, சண்டைக்கு போகிறாங்க. அப்புறம் ஆரோனும் இவரும் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி தண்ணி இல்லையே அப்படிங்கிறாங்க. சரி, நீ கண்மலைன்னா ஆண்டவராக இயேசு, கண்மலையை போய் அடி, நீ விட்டுக்கிற கோலில் அடி, தண்ணி வரும் அப்படிங்கிறாரு. இவங்க போய் 2 பேரும் போய் ஜனங்களை கூப்பிட்டு போய் அடிக்கிறாங்க. தண்ணி பீறிட்டு வருது, எல்லாம் குடிக்கிறாங்க. இதே மாதிரி தண்ணி பஞ்சம் என்னாகமா 20:11 வருது. அப்போது மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆரோனும் மோசேவும் இந்த மாதிரி மறுபடியும் ஜனங்க பிரச்சனை பண்ணுறாங்க, தண்ணி வேணுங்கிறாங்க, தண்ணி இல்லைங்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ கண்மலை போய் பேசுங்கிறாரு. ஒரே ஒரு தடவை ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுறதும் மீண்டும் பாவ மன்னிப்புக்காக நம்ம பேசுகிறதும் ஆண்டவர் எழுதிய நியதி சித்தம். இவங்க 2 பேர்த்திட்டுமே சொல்கிறாரு, நீங்கள் போய் பேசுங்கிறாரு. ஜனங்க பண்ணுற டென்ஷனில் 2 பேரும் போய் அடிச்சிட்றாங்க. அடித்து தண்ணியெல்லாம் வந்துடுது. ஆனால் அப்போவே பிதா என்ன சொல்கிறாரு, வாங்கன்னு ஆரோன மலைக்கு கூட்டிகிட்டு போய் உன் பையனையும் கூட்டிவான்னு அந்த ஆசாரிய ட்ரெஸ்ஸு கழட்டி விட்டு பையனுக்கு போட்டு அங்கேயே அவர் கொண்டுறாரு. ஏன்னா பரிசுத்தம் இல்லாதவன் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. மோசேன்னு சொல்கிறாரு, நீ கானான் தேசத்தை பார்க்க மாட்டேன், உன்னை அடுத்து இன்னும் ஒரு 7 அதிகாரத்தில் மோசேவை க்ளோஸ் பண்ணிடுவார். ஏன்னா பரிசுத்தம் உள்ள தேவன். அதனால தான் சொந்த மகனையுமே பார்த்துட்டு
அவரை ரட்சிக்கலை, அப்படியே விட்டுட்டார், கை விட்டார். இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் யோசுவாவுக்கும் வருது. யோசுவாவுக்கு ஒரு உறுதிமொழி சொல்கிறாரு 1:5, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவர் உன்னை எதிர்த்து நிற்பதே இல்லை, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு உறுதி கேரண்டியாக சொல்கிறாரு. ஆனால் எரிகோ பட்டணத்தில் போய் நீங்கள் எடுக்காதீங்க, சாபத்தீடு, எந்த பொருளும் கொள்ளையடிச்சிடாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதில் ஒருத்தன் ஒரு சால்வையும் கொஞ்சம் வெள்ளியும் தங்கமும் தேடிட்டு வந்துடுவான். அதில் உடனே ஆண்டவருக்கு அது பரிசுத்த குலைச்சலாகிடுது பிதாவுக்கு. அடுத்தது ஆயிப்பட்டினத்தை பிடிக்க போகிறாங்க, அதுக்கு வேவு வாக்க போகிறாங்க. ஒரு 3000 பேர் இருந்தால் போதும் பட்டணத்தை பிடிச்சிடலான்ட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்க தெரிச்சு ஓடுற அளவுக்கு அங்கே ஆயிப்பட்டினத்துடைய ஜனங்க துரத்துது. அப்படியே யோசுவா மனது உருகிறாரு, ஏன் இப்படி ஆகுது, ஏன் எங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு. அதில் 36 பேர் செத்தும் போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ரொம்ப வேதனைப்பட்டு இப்போ கத்துட்டு பெட்டிட்டு படுத்துட்டு அழுதுட்டுருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காத தீட்டானதை போய் திருடிட்டு வந்துட்டீங்களேங்கிறாரு. 60 லட்சம் பேரில் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இருந்தாலும் ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சி அது எடுத்தீங்களே வெளியே போட்ட பின்னால் தான், அவங்கள கல்லெறிஞ்சு கொண்ட பின்னால் தான் ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் கூட இருந்தார். அதனால் பரிசுத்தம் இல்லாதவனை ஆண்டவர் கை விட்டுறாரு. இப்போ இயேசு சிலுவையில் என்ன பண்ணார், கை விட்டாருன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பிரசங்கத்தை கேட்டால் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, விட்ட மாதிரி இருக்கும், விடுவாரா, அவர் மகனை விடுவார், இப்படியெல்லாம் பிரசங்கம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கை விட்டான்னு பழிச்சு நாம கை விட்டார். ஏன்? பாவம் மிகுதி. ஒரு இயேசுவை கை விட்டார். இங்கே பல ஆத்மாக்களை ஜனங்களை யார் மனம் திருந்துறாங்களோ கோடிக்கான ஜனங்களை கை தூக்கி விட்டார். ஒருத்தர் விட்டார், பல ஜனங்களை தூக்கி விட்டார். நமக்கு பெரிய ஒரு பிராட்வே கேட்டு திறந்தாச்சு. இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு சூழ்நிலை. இப்போ இதுக்கு பின்னால் நம்முடைய நிலைமை என்ன? நாம் சாதாரணமாக விசுவாசி. இப்போ நம்ம நிலைமை என்ன? யோவான் 15:15 சொல்லுது, ஆண்டவர் சீசர்ட்டு சொல்கிறாரு, நீங்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறாரு. எப்படின்னா நீங்கள் எனக்கு ஊழியம் பண்ணுறீங்க, ஆனால் ஊழியம் பண்ணால் வேலைக்கார மாதிரி ஆயிடுது, அப்படி இல்லை, நீங்கள் எனக்கு நண்பர்கள்ங்கிறாரு. இப்போ செத்து ஆண்டவர் அடக்கம் மறித்து எந்திரிக்கிறாரு. யோவான் 20:17 ஒரு முக்கியமான ஒரு கிரேட் நமக்கு தராரு. யாராவது ஒருத்தர் படிங்க, யோவான் 20:17. இயேசுவை நோக்கி அந்த மரியாள் அப்படி தொடர்றதுக்கு வராங்க. ஏன்னா உயிரோடு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வந்திருக்கிறாரு, பரிசுத்தமாக இருந்தனால என்னை தொடாத அப்படிங்கிறாரு. நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகல, நீ என் சகோதரத்தில், சகோதரர் நண்பர்னு சொன்ன அடுத்த வார்த்தை சகோதரர் ஆகிறோம். ஆண்டவருக்கு நம்மளாம் சகோதரர் ஆகிறோம். அடுத்து இன்னொரு ஜாயின் பண்ணுறாரு, எனது பிதாவிடக்கும் உங்கள் பிதாவையும், எனது தேவனிடத்தில் உங்கள் தேவனிடத்திலும், ரெண்டையும் அவ்வளோ கனெக்ஷன் பண்ணி நம்ம வெறும் அவருக்கு ஊழியக்காராக இருந்து அடுத்தது ஃப்ரெண்டாகி இப்போ சகோதரரே எங்காது. அடுத்தது ரோமர் 8:15-16 அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர ஸ்வீகர ஆவியை நமக்கு கொடுக்குறாரு. அதுக்கு மேலே 1 கொரிந்தியர் 3:16 ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நான் வாசம் பண்ணுவேங்கிற நம்மளை பார்த்து அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்குறாரு. இவ்வளோ கொடுக்கறதுக்கு நாம் எந்த அளவுக்கு இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம என்ன தான் சரியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம விசுவாசித்தாலும் பரிசுத்தமெல்லாம் தரிசிக்க முடியாது, ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்போ ஒரு மரத்தை பார்க்குறாரு, அத்தி மரத்தை ஆண்டவர், அது நல்ல செழிப்பாக இருக்குது, செழிப்பாக இருந்தால் அதை சபிச்சிட்றாரு. அதை பார்க்கும்போது ஏன் ஒரு நல்ல மரத்தை சபிப்பானேன்னு தோணும். ஆனால் மரம் செழிப்பாக தான் இருக்குது, அதில் கனிகள் இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சர்ச்சுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய பாவ அறிக்கை, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். சர்ச்சுக்கு வந்ததையுமே பாவ அறிக்கை, அந்த வார்த்தை என்ன நடந்ததோ அதை அறிக்கை பண்ணி சர்ச்சுக்கு வந்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாம் அவரை துதிகணம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாப்பாராக. இந்த செய்தியை கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக.